புஷ்பா படம் சோப்பா மாதிரி இது புஷ்பா படம் மாதிரி இருக்குது, இது சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு. பாவம் டர்ட்டி டசனே பேசலாமா? டர்ட்டி ஆட்கள் டசனை வச்சிட்டு இருந்த மு.க. ஸ்டாலின், செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, இந்த பக்கம் சேகர் பாபு இருக்காரு, இந்த பக்கம் KN நேரு எப்ப ஜெயிலுக்கு இருக்காரு. இந்த டர்ட்டி டசனை மந்திரிகளா வச்சிட்டு இருந்தவரு, ஊழல் படு மோசமான ஊழலாட்சியை கொடுத்த மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு 2 நாள் ஆன தாவேக ஆட்சியை பார்த்து டர்ட்டி பாலிடிக்ஸ்னா உங்களெல்லாம் நாங்க என்ன வார்த்தை சொல்லி பேசுறது? எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைனாரு. ஆனால் 1.25 கோடி வாக்காளர்கள் 35% பேர் தமிழ்நாட்டுல தலைமை பண்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இவருதான் முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க பயப்படாதீங்க, மீண்டும் சூரியன் உதிக்கும் அப்படின்ற பதிவை போடுறாரு. லஞ்சம் லாவண்யம் ஊழலை ஒழிச்சு கட்டலாம் இந்த ஆட்சியில. என்னவோ இவங்களை பார்த்துதான் காப்பி, அப்ப பார்த்தா காங்கிரஸ பார்த்துதானே நீங்க எல்லாம் காப்பி அடிச்சிருக்கீங்க. புதுசா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? காமராஜர் ஒரு கட்சி இல்ல, ஒரு கட்சி 35%, இந்த 65 கட்சியும் பிரிச்சா திமுகக்கு 24% தான். அப்ப 76% நீ வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. நான் சொல்லாமா? இப்ப திமுக போன முறை 2026 எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு? 51% வாங்கிதான் ஆட்சி பண்ணீங்களா? பெரும்பகுதி மக்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. ஆனா நீங்க சீட்டு வச்சிருந்தீங்க, ஆட்சி பண்ணீங்க, அவ்வளவுதான். நேரத்துக்கு ஏத்த மாதிரி கதையை மாற்றுவது, வசனத்தை எழுதுவதெல்லாம் திமுகவினருடைய கைவந்த கலைங்க. அதை பத்தி உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இது சட்டமன்றம் பார்த்திருப்பீங்க. இது வரைக்கும் சட்டமன்றத்தை அது நியூஸா பார்த்தோம், ஒரு ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெண்கள் நிறைய வீடுகள்ல லைவ்ல பாக்குறாங்கன்றதையும் பார்த்தோம். அதை தாண்டி சட்டமன்றம் அந்த விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாரு. ஆனா அதுக்கு பதில சட்டமன்றத்திலே கொடுக்காம விஜய் அதுக்கப்புறமா ஒரு பதிவா போட்டாரு அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். நீங்க எப்படி பாக்குறீங்க அத? திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சது பல நன்மைகளை செய்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதுல நான் ரொம்ப குறிப்பாகவும் சிறப்பாகவும் குறிப்பிட வேண்டியது என்னன்னா, இந்த ஜென்சி கிட்ஸ் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, நியூ ஜெனரேஷன் பீப்புள், அவங்க எல்லாரையும் அரசியல் அது சாக்கடையா இல்ல, நம்ம அதுல கலந்துகிட்டு அதை சரி பண்ணலாம்னு சொல்லி ஒதுங்கி போயிருந்த ஒரு பெரும்பகுதி இளைஞர்கள் மாணவர்களை எல்லாம் அரசியலின் பால் ஈர்த்து அழைத்து அரசியலை பார்க்க வைத்தது, படிக்க வைத்தது, பங்களிக்க செய்தது. இதெல்லாம் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனா நான் திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்க விரும்புறேன் தமிழ்நாட்டு அரசியல்ல. 2வது, நீங்க சொன்னீங்க பாருங்க, எல்லாரும் நேரலையில பாக்குறாங்க, டிவியில பாக்குறாங்கன்னு. இதுக்கு காரணம் இன்னும் 2-3 இருக்கலாம். ஆனா மெயின் ரீசன் ஒன்லி ஒன் ரீசன் நான் சொல்ல மாட்டேன். மெயின் ரீசன் திரு விஜய் அவர்கள் டிவிகேவை ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல கால் வச்சு இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக நான் வருவேன் என்று சூளுரைத்து, அதே மாதிரி முதல் தேர்தலிலே எம்ஜிஆர் சாதனையை முறியடித்து 35% ஏறத்தாழ வாக்குகளை வாங்கி ஒரு 10-12 தொகுதிகள்ல 500-400 ஓட்டுல தோத்துட்டாங்க. அது ஜெயிச்சிருந்தாங்கன்னா தனிப்பெரும்பான்மையே பெற்றிருப்பார்கள். ஆக இந்த தேர்தல்ல மிகப்பெரிய சாதனை அவர் புரிந்தது தமிழக மக்களை ஒரு புறம் சந்தோஷத்துக்குள்ளாக்கி இருக்கிறது, ஒரு புறம் அதிருப்திக்குள்ளாக்கி இருக்கிறது. அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் வேர் டெலிகாஸ்ட் டைரக்ட்லி, முழுமையா எந்த இன்டரப்ஷனும் இல்லாம. சில நேரங்கள்ல காட்டுவாங்க, ஆனா என்ன காட்டுவாங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் யாராவது எழுந்து பேசுனாங்கன்னா கேமரா முதலமைச்சரை பார்த்துட்டு இருக்கோம், இல்ல சபாநாயகரை காட்டுவாங்க. பேசுற எதிர்கட்சி தலைவரை காட்ட மாட்டாங்க, எதிர்கட்சி உறுப்பினர்களை காட்ட மாட்டாங்க. ஒரு சார்பு நிலையில இருக்கும். ஆனால் நேற்று ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு அப்போசிஷன் பெஞ்ச், தேர் ஆர் 2 sides, ஸ்பீக்கருக்கு 2 பக்கமும் வலது இடதுன்ற ட்ரெஷரி பெஞ்சஸ் ஆளுங்கட்சி தரப்பு, இந்த சைடு எதிர்த்தரப்புல எதிர்கட்சிகள்
2 பேருக்கும் துல்லியமான அவகாசம், வாய்ப்புகள். டெலகாஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா எதையுமே மறைக்கல. முதலமைச்சர் அவங்க தாக்குறாங்களா, ஆளுங்கட்சி அவங்க தாக்குறாங்களா, நம்ம கடந்த காலத்துல என்ன பார்த்திருக்கிறோம், நேரலைகள் வந்திருக்குது, செலக்டிவா கொடுப்பாங்க, அம்னிசியா மாதிரி சிலதை தான் கொடுப்பாங்க. ஆளுங்கட்சிக்கு சாதகமான, ஆளுங்கட்சியை புகழுகிற விஷயங்கள் மட்டும்தான் ஹைலைட் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியை கேள்வி குறியாக்குற, ஆளுங்கட்சியின் தவறுகளை அம்பலப்படுத்துற விஷயங்கள்லாம் பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க. நேற்று ரொம்ப ஃபுல்லா காட்டினதும் ஒரு நல்ல விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா பாகுபாடு இல்லாமல், பாரபட்சம் இல்லாமல், ஜனநாயக அடிப்படையில எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். விஜய் அதுல நான் முதல் நாளே சொன்னார், சபாநாயகர் ஒரு மனதா தேர்ந்தெடுத்த பிறகு பேசின பேச்சும் போது முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார், ஒரு உறுப்பினர் உள்ள கட்சி கூட நிறைய இருக்குது இந்த சட்டமன்றத்துல, அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி தாவேகாவும் இருக்குது. ஆனா தாவேகாவுக்கு எத்தனை வாய்ப்புகள் வழங்கப்படுமோ, முக்கியத்துவம் வழங்கப்படுமோ, அதே அளவுக்கு அந்த ஒரு உறுப்பினர் இருக்கிற கட்சிக்கும் இங்கே வழங்கப்படும், தரப்படும் அப்படின்னு ஆணித்தரமா பேசினாரு. அது நேத்து செயல்லயே நம்ம பார்த்தோங்க. நேத்த பொறுத்தவரையிலுங்க என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, தாவேகாவுக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா வழக்கமா கவர்னர்லாம் 2 வாரம் கொடுப்பாங்க, 14 நாள் கொடுப்பாங்க, 10 நாள்லாம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஆர்லேக்கருக்கு அவசரம் போல இருக்குது, 3 நாள் தான் கொடுத்தாரு. ஞாயிற்றுக்கிழமை அவங்க பதவி ஏத்துக்கிறாங்க, அது ஒர்க்கிங் டேவே கிடையாது. திங்கள் செவ்வாய் புதன் 13ஆம் தேதிக்குள்ள நீங்க அது என்ன அவ்வளவு அவசரம் தெரியல அவருக்கு. சரி, இதெல்லாம் ஆட்டுவித்தால் ஆடாதவர் அமித்ஷா ஆட்டுறாரு, இவங்க ஆடுறாரு, நம்ம இவரை என்ன சொல்ல முடியும்? எய்தவன் இருக்கு அம்பை நோவானேன். சரி, 3 நாள்னாலும் அவங்களுக்கு நேற்றைய தினம் தாவேகா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும், சட்டசபையில நம்பிக்கையை பெறணும். இதான் அவங்களுக்கு ஒரே அஜெண்டா. அதனாலதான் தெளிவா சொல்லியிருப்பாங்க பொழுது. முதல் நாள் அவங்க கட்சி கூட்டம் போட்டிருந்தாங்க எம்எல்ஏ வச்சு பனையூர்ல, யாரும் வாயை திறக்காதீங்க, என்ன ப்ரோவோகேஷன் பண்ணாலும் என்ன பேசினாலும் சைலண்டா இருங்க, நமக்கு குறி எதுலன்னா நம்ம அரசு நம்பிக்கை வாக்கை பெறணும், அதனால மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம், பதில் சொல்றதுக்கெல்லாம் இன்னும் 5 வருஷம் டைம் இருக்கு. திஸ் டே இஸ் ஃபார் திஸ் பர்பஸ் ஒன்லி. இதுல நம்ம டைவர்ட் ஆக வேணாம், பதில் சொல்லிக்கிட்டு அமளி துமளி எல்லாம் பண்ண வேணாம். பீப்புள் வில் பி வாட்சிங் யூ. டெலகாஸ்ட் இருக்கு, அமைதியா இருங்க, நீங்க பண்போடோடு நடந்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கொள்ளுது. அதனால பாத்தீங்கன்னா வழக்கமா நம்ம பார்த்திருக்கிறோம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூச்சல், கலேபரம், மோதல் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனா நேத்து பாருங்க, பின் டிராப் சைலன்ஸ். ஒரே ஒரு சின்ன இது நடந்தது. அது எப்படின்னா, அந்த எஸ்பி வேலுமணிய பேச வச்சார் இல்லையா, அப்ப அந்த அக்னி கிருஷ்ணமூர்த்தி இவரை எப்படி பேச வைக்கிறீங்க அப்படி இப்படின்னாரு. அப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி கசமுசா ஆச்சு. அதை ஹேண்டில் பண்ணிட்டாரு சபாநாயகர். சபாநாயகர் உட்காருங்க, எனக்கு உரிமை இருக்கு, நீங்க எழுதி கொடுத்திருந்தா உங்களை கூட தான் நான் முன்னனுமதி கேட்டிருந்தீங்கன்னா உங்களை பேச விட்டுருப்பேன், யார பேச விடணும் அப்படின்றது என்னுடைய ரைட். இட் இஸ் த ரைட் ஆஃப் தி ஸ்பீக்கர். நீங்க கேட்டிருந்தா உங்களையும் விட்டுருப்பேன், உட்காருங்கன்ட்டார். ஸோ தேர் எண்ட்ஸ் த மேட்டர். அது போல மற்ற எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா தான் நடந்தது. எவ்வளவு நேரம் பேசினாலும் பேச வச்சாங்க, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அப்பாவு சபாநாயகர் பார்ப்பேன், ஆளும் கூட்டணி ஆதரித்த வேல்முருகனையே உட்கார வச்சிருவாங்க, அவர் வாக் அவுட் பண்ணி போவார் ஸ்பீக்கருடைய அடாவடியை கட்டிச்சு. ஸ்டாலின் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. புஷ்பா அரசியல் பண்றீங்க, புஷ்பா மாடல்ல நடந்துகிட்டு இருக்குது, உங்களை இத்தனை சதவீத மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க, நீங்க எங்க கிட்ட இருந்துதான் எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தொடர் குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா பதிவுகள் மூலியமா முதல்வர் விஜய் அவர்கள் பதில் அளிச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் சட்டமன்றத்திலேயே அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கலாமே. அப்ப அவர் எதுக்கு சொல்லியிருக்கலாம்? அதுக்குதான் நான் சொன்னேன், இன்றைய தினம் இதற்காக, இன்றைய தினம் நமக்கு வேற எந்த அஜெண்டாவும் தேவையில்லைன்ட்டு அவங்க முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. நான் நினைக்கிறேன், டுடே இஸ் அவர் டே, அவர் கவர்மெண்ட் சுட் சர்வை, கான்பிடன்ஸ் ஓட்ல நம்ம வாங்கணும். அதனால அவங்க இதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. பட் நேத்து நீங்க கவனிச்சு பாருங்க, இவங்களுக்கு 108, இவங்க கூட்டணியோட சேர்ந்து 120. இதுல பாத்தீங்கன்னா
ஒருத்தருக்கு வந்து ஹைகோர்ட் அநியாயமா சுப்ரீம் கோர்ட் அதை கடுமையா கண்டிச்சதுன்னு வச்சுங்களேன், அநியாயமா சட்டமன்ற நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடாது. எலெக்ஷன் பெட்டிஷனா தாங்க, எலெக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா எலெக்ஷன் பெட்டிஷனா தான் அதை எதையுமே நீங்க கொஸ்டின் பண்ண முடியும். ஆனா இந்த தேர்தல் ஆணையம் பாஜக விஜய் கட்சிக்கும் விஜய்க்கு எதிராக எவ்வளவு மோசமா இருக்காங்கன்னா, ஆளுநரை பயன்படுத்தியது போதாதுன்னு அவங்க வந்து தேர்தல் ஆணையம் எப்படி அலோவ் பண்ணிச்சுன்னு சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க. அடாவடின்றாங்க இது. ஹவு யூ என்டர்டைன் த பெட்டிஷன் ஆன் சண்டே, அதாவது சாட்டர்டே நைட் அண்ட் சண்டே வந்து அவர் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு எப்படி தீர்ப்பளிச்சீங்க? அவர் வந்து சபை நடவடிக்கை எல்லாம் கலந்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷா வரணும், நீங்க இது பண்ணுங்க, எலெக்ஷன் பெட்டிஷனா தான் வரணும், ரிட்மனுவா வரக்கூடாதுன்னு. அப்போ நீதிமன்றங்கள் எப்படி ஆளுங்கட்சிகள் ஆட்சியாளர்கள் கைப்பாவையா இருக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு மற்றும் ஒரு உதாரணம். சுப்ரீம் கோர்ட்லயே அம்பலப்படுத்திச்சு. இதுக்கு முன்னால ஒரு உதாரணம் உங்களுக்கு தெரியும். தனி நீதிபதி ஒருவர் கரூர் வழக்க இங்கே விசாரிச்சு அவசர அவசரமா விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைனாரு. ஆனால் 1.25 கோடி வாக்காளர்கள் 35% பேர் தமிழ்நாட்டுல தலைமை பண்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இவருதான் முதலமைச்சர் ஆகணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆக நீதிபதிகள் அவர்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா இப்படி பண்ணாங்க. சோ ஏற்கனவே திருச்சி கிழக்க ரிசைன் பண்ணிட்டாரு. சோ அதுல ஒண்ணு போயிடுச்சு. 108ல 107 ஆச்சு. 107ல அதுக்கப்புறம் இந்த ஒரு எம்எல்ஏ திருப்பத்தூர் எம்எல்ஏவை தடை பண்ணவனும் அது 106 ஆயிடுச்சு. இப்ப 106 பிளஸ் கூட்டணி கட்சிகள் தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இருக்குது. கரணம் தப்பினா மரணம் தான். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தேவர் ஹோல்டிங் தர் பிரீத். ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். எவ்வளவு வேஃபர் தின்னா, 1ஆ 2ஆ? இப்ப ஆளுநருக்கு தெரியாத விஷயம் இல்ல தெரிஞ்சும் நடிச்ச விஷயம் என்னன்னா, 118 கொடுங்க, 118 கொடுங்க, லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாரு. அன்னெசரி. அவருக்கு அந்த வேலையே இல்லை. அதை சபை பார்த்துக்கும், சபைக்குள்ளதான் மெஜாரிட்டியை பார்க்கணும். அவருடைய வேலை என்னன்னா, இன்னைக்கு இருக்கிறதுல இந்த ஆளுக்கு தான் அதிகமா இருக்குது, இல்ல இந்த கூட்டணிக்கு தான் அதிகமா இருக்குது, அவங்கள கூப்பிடணும். அதான் அவர் வேலை. ஆனா அவர் 118 118ன்னு ஜபம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் நேத்து விஷயத்த நான் சொல்றேன் உங்களுக்கு, மத்ததெல்லாம் பேசுறதுக்கு முன்னால. சபையில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ பிரசன்ட் அண்ட் அட்டெண்டிங் டூரிங் த ஓட்டிங் அசம்பிளில, அதுல பெரும்பான்மை வேணும். நேத்து இருந்த நிலைமையை பார்த்தா ஆஃப்டர் திமுக ஸ்டேஜ்டு வாக் அவுட், அதுக்கப்புறம் இருந்த இதுல பார்த்தா 80 பேர் இருந்தாலே போதும் பெரும்பான்மைக்கு. அந்த அளவுக்கு கீழே வந்துடுச்சு. இப்ப கவர்னர் ஏன் 118 கேட்டுட்டு இருந்தாரு? புரியுதா உங்களுக்கு? அப்ப அவருக்கு தெரியாதா கான்ஸ்டிடியூஷன்? நம்பிக்கை நாட்கள் வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் பேக்ரவுண்ட்ல டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் டீல், குதிரை பேரம்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க பேரங்கள் நடத்திட்டு இருந்தாங்க, நாட்காலி பேரங்களை. அதனால அந்த மாதிரி டிலே பண்ணாரு. இனியோ நேற்று வந்து எதிர்பார்த்ததை விட அதிகம் 144 பேர் உறுப்பினர்கள், 25 அதிமுக உறுப்பினர்களும் ஒரு அதாவது அதிமுகவா, அது பேர் என்ன, அமமுக முன்னேற்ற கழகம். ஆமா, அந்த கட்சியினுடையிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு எம்எல்ஏ அன்அட்டாச்சு. இப்ப இந்த 26 பேர் வந்து சேர்ந்து 144 என்ற பெரும்பான்மையை கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி கொடுத்தாங்க. அது வந்து உண்மையிலே வந்து சிறப்பான ஒரு விஷயம். அதாவது நாங்க 2 பேர் வெளியே போயிட்டோம்னா உங்களுக்கு வழி இல்ல, சோ பிளாக்மெயில் பண்ண முடியாது எந்த கட்சியும் விஜய. ஏன்னா வேப்பர் தின்னா இருந்தா 2 பேர் டிராபிக்ல நாங்க ஜாம் ஆயிருக்கோம், வர முடியலன்னா கூட ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். அதனால வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் காலையில ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு. தெரியாம ஓட்டு போட்டுட்டோமே நீங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது, நிறைய பதிவுகளை நான் பாக்குறேன், மக்களே பொறுத்துக்கோங்க, இப்ப நடக்கக்கூடிய ஆட்சியில வந்துட்டு நம்மளுடைய மகளிர் உரிமை தொகையில வந்து எல்லாமே ஃபாலோ பண்ண போறாங்க, நீங்க பயப்படாதீங்க, மீண்டும் வந்து சூரியன் வந்து உதிக்கும் அப்படின்ற பதிவை போடுறாரு. அதோட சேர்த்து இன்னைக்கு மகளிர் உரிமை தொகைக்காக வந்துட்டு இன்னைக்கு இந்த 1000 ரூபாய் ரெகுலரா ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டாங்க. 2500 மட்டும் வந்து நாங்க மீண்டும் பரிசீலனை பண்ணிட்டு அந்த திட்டத்தை வந்து நாங்க சீரமைப்பு பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ வந்து திமுக போட்ட திட்டத்தை தானே அவர் ஃபாலோ பண்றாரு, அப்ப இதுவும் வந்து திமுக ஆட்சி மாறுதானே அப்படின்ட்டு இன்னைக்கு மாறுதட்டிக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை கேவலமா பேசிய கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவர் ஆட்சிக்கு வந்த உடனே எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு
சத்துணவு திட்டத்தை இது பண்ணிட்டாரா? நான் முட்டை கொடுக்குற அடிஷனலா சத்து மாத்திரை கொடுக்குறேன்னு அதை செழுமைப்படுத்தி தான் வச்சிருந்தாரு. அப்ப இவர் பாணியில பார்த்தா ஸ்டாலின் பாணியில அது அதிமுக ஆட்சியின் தொடர்ச்சி தானா கலைஞர் நடத்துறது? ஒத்துக்குவாரா? சி, அவருக்கு இப்ப வேலை எதுவும் கிடையாது, வீட்டுல இருக்காரு. ஸ்டாலினுக்கு டெய்லி பதிவுகள் போடுவது, ஏதாவது அறிக்கை விடுவது, இது அவருக்கு பாஸ்ட் டைம் இனிமேட்ல இருந்து. அதனால டெய்லி ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. இப்ப ரெண்டு பேரா திமுகக்கு கட்சி தலைவர்னு ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பாரு பத்திரிகைகளுக்கு, எதிர்கட்சி தலைவர்னு இவர் உதயநிதி கொடுப்பாரு. ரெண்டு பேருக்கும் ஒரே ஆள் தான் எழுதி கொடுப்பாரு, அது வேற விஷயம். எழுதி கொடுக்கறதான் இவங்க எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நல்ல திட்டங்களை தொடர்வதில் தவறே இல்லை. இப்ப எம்ஜிஆரின் மதிய உணவு திட்டம் தொடர்ந்தது நல்லது தானே. இப்ப காலை சிற்றுண்டி திட்டம் ஸ்டாலின் இப்ப அறிமுகப்படுத்தினாரு. இப்ப அதை தொடரணும்னு முடிவு எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நல்லதே தொடரலாங்க. லஞ்சம், லாவண்யம், ஊழலை ஒழிச்சு கட்டலாம் இந்த ஆட்சியில. எதை ஒழிக்கணுமோ அதை ஒழிப்போம். எதை நல்லது பண்றத தொடர்ந்தா தப்பு ஒண்ணு இல்லையா? அதை பாராட்ட தானே வேணும். இவங்க என்னவோ இவங்களை பார்த்துதான் காப்பி, அப்ப பார்த்தா காங்கிரஸை பார்த்து தானே நீங்க எல்லாம் காப்பி அடிச்சிருக்கீங்க. புதுசா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? காமராஜர் கொண்டு வந்த மதிய நூன் மீல் ஸ்கீம் தான் அது, மதிய உணவு திட்டம் தான். எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னாரு, முதலமைச்சரின் சத்துணவு திட்டம். நீங்க அதை என்ன சொன்னார் கருணாநிதி? சின்ன பசங்க, இளம் தளிர் குழந்தைகள் கிட்ட எல்லாம் தட்டே எந்த வச்சுட்டாரு, கையே எந்த வச்சுட்டாருன்னு கொச்சப்படுத்தினீங்க. ஆனா உங்க தலையெழுத்த பாருங்க, நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நான் தொடர்கிறேன், சத்துணவு கொடுக்கிறேன், முட்டை கொடுக்கிறேன்னு சொல்லிதான் தொடர வேண்டியிருந்தது. சோ ஒரு கவர்மெண்ட் தொடர்ச்சியானதுங்க. இது ஏதோ கட்சி சார்ந்தது அல்ல, அது தொடர்ந்து ஒரு கவர்மெண்ட் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ரைட். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நேத்து நடந்த நிகழ்ச்சிகளுக்கு இப்ப ஸ்டாலின் சொல்றாரு, உதயநிதி சொல்றாரு, 35% தான் உங்களுக்கு ஆதரிச்சிருக்காங்க, 65% உங்களை நிராகரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. அவருக்கு கணக்குல ஃபெயில் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் கணக்கே தெரியாத போல இருக்கு. 22 கட்சி சேர்ந்து இவருடைய எடப்பாடி கிட்ட ஒரு 30-31 கட்சி சேர்ந்துதான் இந்த 65%. ஒரு கட்சி இல்ல, ஒரு கட்சி 35%. இந்த 65 கட்சியும் பிரிச்சா திமுகக்கு 24% தான். அப்ப 76% நீ வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. நான் சொல்லலாமா? சரி, ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு, இவர் ஜெயிச்சார் இல்லையா நம்ம உதயநிதி. அவருடைய வாக்கு எவ்வளவு வாக்கு அந்த தொகுதியில ட்ரிப்ளிகேன் சேப்பாக்கல எவ்வளவு வாக்காளர்கள், இவருக்கு எவ்வளவு வாக்கு வந்தது? பெருவாரியான வாக்காளர்களுடைய ஆதரவு பெற்றவர்கள் இவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணணும்னா பண்ணிடுவாரா? ஏங்க, இந்தியாவில் அமைந்த அரசுகள் அனைத்துமே 51% மக்கள் ஆதரவோடு இன்னைக்கு வரைக்கும் சொல்றேங்க. டுடே மோடி 12 வருஷமா தொடர்ச்சியா ஆட்சியில இருக்காரு, பிரதமரா இருக்காரு. பாஜக 40% இன்னும் தொடவே இல்லைங்க. வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்? நம்ம இந்தியன் எலெக்ஷன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். குதிரை கிண்டி ரேஸ்ல மூக்க நுழைச்சிடுச்சுன்னா போட்டோ பினிஷ்னுவாங்க. அது போல யார் 10 பேர்ல யார் அதிக ஓட்டு வாங்குறாங்களோ, இப்போ ஒரு ஓட்டுல பெரிய கருப்பன் தோத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல. சோ அதனால பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் நமக்கு ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் இங்க இருந்ததுன்னா பேசலாம். இங்க அப்படி இல்லையே. ஒரு ஓட்டு வந்தாலும் நீங்க இப்ப திமுகவுக்கு போன முறை 2026 எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு? 51% வாங்கிதான் ஆட்சி பண்ணீங்களா? பெரும்பகுதி மக்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. ஆனா நீங்க சீட்டு வச்சிருந்தீங்க, ஆட்சி பண்ணீங்க, அவ்வளவுதான். நேரத்துக்கு ஏத்த மாதிரி கதையை மாற்றுவது, வசனத்தை எழுதுவதெல்லாம் திமுகவினருடைய கைவந்த கலைங்க. அதை பத்தி நம்ம பேச சொல்றேன். அதாவது புஷ்பா படம் சோப்பா மாதிரி இது புஷ்பா படம் மாதிரி இருக்குது. நீ இது சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு பாவம் டர்ட்டி டசனே பேசலாமா? டர்ட்டி ஆட்கள் டசனை வச்சிட்டு இருந்த முக ஸ்டாலின் அவரு டர்ட்டி. பக்கத்துல செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, இந்த பக்கம் சேகர் பாபு இருக்காரு, இந்த பக்கம் KN நேரு எப்ப ஜெயிலுக்கு இருக்காரு. இந்த டர்ட்டி டசனை மந்திரிகளா வச்சிட்டு இருந்தவரு, கனிமாவள கொள்ளை பண்ணவன், டாஸ்மார்க்ல சாப்பிட்டவன் எல்லாத்தையும் சுத்தி வச்சுட்டு
ஊழல் படு மோசமான ஊழல் ஆட்சியை கொடுத்த மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வந்து 2 நாள் ஆன தாவேக ஆட்சியை பார்த்து டர்ட்டி பாலிடிக்ஸ்னா உங்களெல்லாம் நாங்க என்ன வார்த்தை சொல்லி பேசுறது, உங்க பாலிடிக்ஸ் எல்லாம் எப்படி நாங்க வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் கடைசியா உங்க கேள்விக்கு முன்னால அதை முடிச்சிடறேன். சரி, இவ்வளவு மோசமான ஆட்சின்றீங்க, 2 நாள்லயே முடிவு கொண்டீங்க. இவ்வளவு மோசம், ஒரே குதிரை பேரம் நடக்குது, ஒரே சோபால பணம் கடத்துறாங்க எல்லாம் சொல்றீங்க. ஓகே, ஏன் அந்த ஆட்சிக்கு நீங்க ஓட்டு போடாம ஓடிட்டீங்க? சிம்பிள் கொஸ்டின். இவ்வளவு மோசமா நீட்டி முழக்குனார 11-12 பக்கம் ஃபுல் ஸ்கேப் பேப்பரை வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தார, ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு இன்னைக்கு ஸ்டாலின். ஏன் உங்க கட்சி உறுப்பினர்கள் இருந்து இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை எதிர்த்து வாக்களிக்கல? அவன் இருந்தா அதிமுக பிரிஞ்சானவர் 22 பேர் வாக்களிச்சான்ல இருந்து. ஏன் ஓடிட்டீங்க? நான் சொல்றேன் ஏன் தெரியுமா ஓடுனீங்க? இந்த ஆட்சி கவிழ்ந்துடக்கூடாதுன்னு கடவுளை டெய்லி இப்ப வேண்டிட்டு இருக்கிறவங்க திமுக காரங்க தான். கவிழ்ந்து திரும்ப தேர்தல் ஏதாவது வந்தால் கதை கந்தல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப ஆட்சி அவங்க கையில இல்ல. விஜய் 200க்கு மேல ஜெயிச்சிருவாரு. இவங்க எல்லாம் இப்ப வாங்கி இருக்கிறதுல 5-10% கூட வாங்க மாட்டாங்க. அதனால நீங்க ஒரு புறம் இந்த ஆட்சியை எதிர்க்க முடியாது, ஆனா நீங்க வந்து அவதூறா பேசிட்டு இருக்கலாம் பப்ளிக் கன்சம்ஷனுக்காக. உங்க வண்டவாளத்தெல்லாம் ஒரு தண்டவாளத்துல ஏத்த போறாரு இன்னும் ஒரு மாசம். இப்ப இதே ஸ்டாலின் என்ன சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் அனுபவம் மிக்கவர், ஆட்சியில இருந்தவர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், அவ்வளவு பொறுப்பு இருக்கு. ஐ ரெஸ்பெக்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், சீனியாரிட்டி எல்லாத்தையும். இவர் என்ன சொன்னாரு, ஒரு பக்கம் பாஜக பார்முலாவை ரஜினிகாந்த் மூலமாக ஏடிஎம்கே லீடர் பழனிசாமி முதல்வராக்கி வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு, இந்த பக்கம் தோழமை கட்சிகள் இடதுசாரியா கூப்பிட்டு நாங்க இப்படி முடிவு எடுத்திருக்கோம், நீங்களும் இப்படி முடிவு எடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, அதே வேலையில வெளியே என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? ஆட்சி அமைக்க நாங்கள் எந்த இடையூறும் செய்ய மாட்டோம், 6 மாதத்துக்கு நாங்கள் விமர்சனம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. 4 நாள்லயே ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல் நாள்ல இருந்து உங்க கூத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க யூ வாண்டட் டு பேக் ஸ்டாப் த தமிழ்நாடு பீப்புள். முதுகுல குத்த நினைச்சீங்க, நீங்க போய் காங்கிரஸ் முதுகுல குத்திடுச்சுன்னு சொல்லி கதை விடுறீங்க. நீங்க வந்து மக்கள் தீர்ப்பை மாத்த முயற்சி பண்ணீங்க. பாஜகவின் உதவியோடு அதிமுகவை பயன்படுத்தி, திருமாவளவனை பயன்படுத்தி பிளான் பி வேற வச்சிருந்தாங்க. இது பேக் ஃபயர் ஆச்சுன்னா இது என்னென்ன திட்டங்கள்லாம் தீட்டினீங்க, ஆனா உங்க திட்டங்கள்லாம் தவிடுபடியாச்சு. காரணம் என்னன்னா, மக்கள் தீர்ப்புக்கு முன்னால நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். அதனால வந்துங்க, ரொம்ப யோக்கியவான்கள் உத்தம புத்திரன்கள் மாதிரி இவங்க பேசாம இருப்பது நல்லது. அவர் அதிகமா பேச மாட்டார் விஜய், பட் இஸ் ஆக்ஷன்ஸ் வில் பி வெரி ஹெவி. பாருங்க, தாங்க முடியாம. Thank you sir, thank you so much for your time. Thank you.